திருநெல்வேலி மாவட்டம் குப்பக்குறிச்சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அமுதம் நியாய விலைக் கடையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, கூடுதல் விவரங்கள். ஷியாம், வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழையால் குடியிருப்புகள், வயல்வெளிகள் ஏற்கனவே நீரில் மூழ்கி பாதிப்பு அடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வெள்ள நீரானது அந்த ரேஷன் கடைகளையும் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் குப்பக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அமுதம் நியாய விலைக் கடையில் பார்த்தோம் என்றால் இடுப்பளவிற்கும் அதிகமான தண்ணீரானது உள்ளே சென்ற ஒரு நிலையில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை என அனைத்தும் மழை தண்ணியால் சேதமடைந்து இருக்கிறது. குறிப்பாக உள்ளே வைக்கப்பட்டிருந்த 3 மூட்டை சர்க்கரையானது தண்ணீரில் கரைந்து விட்டதாக அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்து இருந்தார்கள். உள்ளே வைக்கப்பட்ட அரிசி, பருப்பு அனைத்துமே நீரில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இதற்கு காரணம் அருகே ஓடக்கூடிய அந்த சிற்றாற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் காரணமாக அந்த குப்பக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருந்தது. மேலும் அருகே இருக்கக்கூடிய அந்த நியாய விலை கடையில் நுழைந்த அந்த வெள்ள நீரானது உள்ளே இருந்த அந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.